பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலாம். அம்மா அக்கா சாப்பிட வரமாட்டோம், நேத்துல இருந்து எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து எங்க சயின்ஸ் டீச்சர் பாடம் நடத்தினாங்க. அதுல இருந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருதுமா. அப்படி என்ன உனக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? கிரகணத்தப்போ ஏன் யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க? நாய்க்கு ஏன் நாக்குல வேர்க்குது? அம்மாமா எனக்கும் அதே மாதிரி டவுட் இருக்குமா. மாங்காய் ஏன் புளிக்குது, மாம்பழம் ஏன் இனிக்குது? எனக்கு 2 கால் மட்டும்தான் இருக்கு, பூரானுக்கு எத்தனை கால் இருக்கு? அட இவளுகளுக்கு என்னென்ன தோணுது பாரு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் அறிவியல் பலகை நமது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி தனம் அவர்கள் மகளிர் நலம் சார்ந்த நிகழ்ச்சியில் மகளிருக்கு ஏற்படும் சவால்கள் பற்றியும் நம்மளிடையே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறார். எனது பேர் தனா. நான் ஹெல்த் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகாதார வகையில நான் என்ன எப்படி இருக்கேன்னா ஹெல்த் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லி என்னோட டிசிக்னேஷன். அப்ப ஹெல்த் எஜுகேட்டர் அப்படின்னு சொன்னா சுகாதார கல்வியாளர். நான் இதுக்கு முன்னாடி 38 வருஷமா தமிழக அரசுல இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில சுகாதார கல்வியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சுகாதார ஆய்வாளர் அவர்களுக்கு பயிற்றுனராக இருக்கின்றேன். என்னோட பணி தொடர்ந்து நான் ரிட்டையர் ஆனா கூட எனக்கு இப்போது எனக்கு 62 வயது ஆகுது. நான் 58 வயசுல ரிட்டையர் ஆயிட்டேன். ஓய்வு பெற்றாலும் கூட 62 வயதுலயும் நான் எனக்கு வேலையில கவனம் செலுத்தி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நம்ம வகையில என்ன வென்டிலேட் பண்ணிக்கிறதுக்கு இதுல நான் ஈடுபடுத்தி கொண்டேன் அப்படிங்கறத மகிழ்வோடு நான் சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன். பொதுவா பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம், பயணத்தை இருந்தோம். இப்ப நமக்காகவே நம்ம வாழ்ற மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம என்ன பாடம் கற்பிச்சிருக்கோம், ஏற்கனவே நான் கற்றிருக்கிறோம்னா அதை பத்தின தெளிவா இல்ல அதை பத்தின பயிற்சிகள் அவங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது மனசு அளவுல ஒரு இன்பமான ஒரு பணியா இதை நான் எடுத்துட்டு நான் அந்த ஆசிரியர் பணியை நான் மேற்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறேன். அது அடையாளம் அப்படின்னா அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும்.
ஓகே மேம். இப்போ வந்து டீனேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது மேம்? இந்த வளரிளம் பருவ பெண்களுக்கு என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால்வினை நோய்கள்னால துன்பப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய பால்வினை நோய், HIV AIDS என்று சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள்ல எளிதில் வந்து இவங்க இந்த வயதினர் வந்து அந்த வயதுல வந்து சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டா 10 to 19 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அண்டர் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக அவர்களுக்கு போதிய சத்து கிடைக்காமல், ஊட்டச்சத்து கிடைக்காமல் பார்த்தோம்னா அவங்க உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க எல்லாம் எக்ஸ்பெக்டட் மதர்ஸ்ன்னு சொல்லலாம், எதிர்கால தாய்மார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிர்கால தாய்மார்கள் அப்படின்னா சந்ததியை உருவாக்க போறாங்க அப்படின்னா உடலாகவும் இருக்கட்டும், இல்ல அவங்களோட சைக்கலாஜிக்கல் என்று சொல்லக்கூடிய உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க வந்து ஆரோக்கியமான ஒரு தாயாக இருக்க வேண்டும். அப்ப இந்த எதிர்பார்க்கப்படும் தாய்மார்கள் நல்ல ஆரோக்கியமாக தாயாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா விப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றோம்னா வீக்லி அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்து மாத்திரைகள் வாரம் பார்த்தோம்னா வியாழக்கிழமை தோறும் ஒரு மாத்திரை தொடர்ந்து ஒரு பெண் குழந்தை இல்ல ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த வயதினர் இந்த வளரிடம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வாரம் ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தொடர்ந்து 52 வாரங்கள் அவங்க ஒரு வருடத்தில் சாப்பிட்டு விட்டால் மட்டும்தான் அவங்களை ஒரு பெனிஃபிஷரி இல்ல ஒரு பயனாளி என்று கருதப்படுவார்கள். அப்பதான் அவங்களுக்கு போதுமான உடம்புல இரும்பு சத்து பற்றாக்குறை நோய் இல்லாமல் அவங்க வந்து ரத்த சோகை நோய் வராம ஆட்படாம அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அரசின் சார்பில் என்னென்ன மாத்திரைகள்லாம் தராங்க இதுக்கு? அதனால கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க, இலவசமாக அரசாங்கம் தமிழக அரசுல என்ன பண்றாங்கன்னா இத்திட்டத்தின் கீழே கண்டிப்பா வந்து 10 to 19 வயதிற்குட்பட்ட பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா கிராம சுகாதார செவிலியர் மூலமாகவும் மற்றபடி வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி செல்லா குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கன்வாடி பணியாளர் மூலமாகவும் இந்த மாத்திரையை விநியோகிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாத்திரையில ஒரு டேப்லெட் ஒரு மாத்திரை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னா 100 மில்லிகிராம் ஆஃப் எலிமெண்டல் அயன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்தும் 500 மைக்ரோகிராம் ஆஃப் பார்த்தோம்னு சொல்றோம்னா ஃபோலிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஃபோலிக் அமிலமும் அதுல இருக்கு. இது போதுமானது அந்த ரத்த சோகை நோயை வரவிடாமல் அந்த குழந்தையை வந்து பாதுகாப்பதற்கு மிக முக்கியத்துவம் தேவைப்படுகிறது. ஏன் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நம்ம ப்ரையாரிட்டி கண்டிப்பா சாப்பிடணும்னு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா இந்த மாதவிடாய் மாதாந்திரமாக மாதவிடாய் பிரச்சனையை அவங்க தான் சந்திக்கிறாங்க. அப்ப அதிக அளவுல அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறி அந்த ரத்தத்தை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும், அவங்க உடம்பு வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்ப அதை சமன் செய்வதற்காக IFA டேப்லெட் கண்டிப்பாக இரும்பு சத்து மற்றும் போலிக் அமிலம் கலந்த மாத்திரையை கண்டிப்பா அவங்க சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம சொல்றோம். 15 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள பெண்களோட பருவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். 15 to 49 வயதுக்குட்பட்ட பெண்கள், இந்த பெண்களை என்னன்னு சொல்றோம்னா ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னா தமிழ்ல நம்ம சொல்ல போறோம் அது பேரு சார்ந்த வயதிற்கு உட்பட்ட பருவம் அப்படின்னு சொல்லலாம். பேரு சார்ந்த வயதிற்கு உட்பட்ட பருவம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த காலகட்டத்துல தான் அவங்க வந்து குழந்தைகளை பிள்ளை பெறும் வயது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வயதை. அப்ப இந்த பிள்ளை பெறும் வயதுல அவங்க என்னென்ன அவங்க சந்திக்கிறாங்க பிரச்சனைகள்னா அன்பிளான் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமிடாத கர்ப்பம். உடனடியா திருமணமானதும் உடனடியா அவங்க ஒருத்தர் நபர் வந்து அவங்க இல்லற வாழ்வில் ஈடுபட்டா உடனடியாக அவர் குழந்தை பெற வேண்டும் என்ற அவசியமோ கிடையாது. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா அவங்க திட்டமிட்டு பெறுவதனாலதான் அந்த குழந்தையை திட்டமிட்ட குடும்பமாக கொண்டு வர முடியும். அதனால பிளான்ட் பெர்த் என்று சொல்லக்கூடிய திட்டமிட்ட பிரசவங்களை நிகழ்த்தணும்னா இந்த அன்பிளான்ட் பெர்த் என்று சொல்லக்கூடிய திட்டமிடாத கர்ப்பங்களை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய குடும்ப நல முறைகள், தற்காலிக குடும்ப நல முறைகள் இருக்கு. அதுல ஒண்ணு இலவசமா கடைபிடித்து திட்டமிட்ட குழந்தைகளை பெறுவதற்கு வழிவகை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா அன்சேஃப் அபார்ஷன், அதே மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து மாதிரியே பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு. இப்ப எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்ப 15 வயசுல இருந்து 49 வயசு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெண் வந்து திருமணம் ஆயிட்டாங்க அப்படின்னா அது வேண்டாத கர்ப்பமாக இருந்தால் நிறைய வழிமுறைகள் இலவசமா வந்து அனைத்து சுகாதார அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சுகாதார மையங்கள், இல்ல கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய மாவட்ட மருத்துவமனைகள், அது இல்லாம இது பார்த்தோம் சொல்லி கேட்டோம்னா மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு.
அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இலவசமாக இந்த கருக்கலைப்பு சிகிச்சையை வந்து வேண்டாத கர்ப்பம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத பயன்படுத்தி கொள்ளணும். அதனால தாயோட உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் சொல்றோம். கர்ப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இறப்பு, பிரசவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இறப்பு அதிகமாக இருக்கின்றது. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, கர்ப்பகாலத்துல கர்ப்பகால கவனிப்பு 5 முறை கர்ப்பகால கவனிப்பு கொடுக்கப்படும் போது கர்ப்பிணியோட அவங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையும் தாயும் ஆரோக்கியமா இருக்காங்களா, டேஞ்சர் சைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அபாயமான அவங்க ஒரு காலகட்டத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஹை ரிஸ்க் மதர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஆபத்து காரணிகள் இருக்கா அப்படிங்கறத ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி செஞ்சோம்னா அவங்களோட உயிருக்கோ இல்ல அவங்க பின்னாடி நோய்வாய்ப்படுறதுக்கோ இல்ல அவங்க பிரசவத்திற்கோ எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு தாயை ஆரோக்கியமா கவனிக்கலாம். அப்ப இந்த மாதிரி வயதுல அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுறதுனால பெண்களுக்கு இந்த வயதுல அதிகமா நம்ம கவனம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இரும்பு சத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் தராங்க மேம்? மால்நியூட்ரிஷன், எஸ்பெஷலி அயர்ன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வயதுல நம்ம சொல்றோம் இரும்பு சத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த இரும்பு சத்து பற்றாக்குறையினால ஒரு கர்ப்ப காலத்துல ஒரு கர்ப்பிணிக்கு ரிப்பீட்டட் அபார்ஷன் என்று சொல்லக்கூடிய அடிக்கடி தானாக கரு கலைந்து போதல், தானாகவே கரு கலைந்து போதல், இந்த ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மேம். இப்போ வந்து நிறை மாத குறை மாத பிரசவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். குழந்தை வந்து அவங்க நிறை மாதம் அப்படின்னா 40 வாரங்கள் வரைக்கும் அந்த கர்ப்பத்தை சுமக்க முடியாம குறை மாத பிரசவம் 36 வாரத்திற்குள்ள அந்த கர்ப்பம் சிதைந்து போவதற்கு அந்த குழந்தை வந்து குறை மாத பிரசவமாக வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட நேரிடுகிறது. அடுத்து நிறை மாதத்துல பிறந்தா கூட 40 வாரங்கள் ஆனா கூட முழுமையா அடைஞ்சா கூட அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தோம்னா LBW என்று சொல்லக்கூடிய லோ பர்த் வெயிட் என்று சொல்லக்கூடிய பிறந்த குழந்தையோட பிறப்பு எடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 கிலோ எடைக்கு குறைவாக குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 2.5 கிலோ எடை பிறப்பு எடை இருந்தா அதை வந்து என்ன சொல்றோம், LBW லோ பர்த் வெயிட், குறைவான எடை உள்ள குழந்தை அப்படின்னு சொல்றோம். இது நிறை மாத பிரசவமாக இருந்தாலும் கூட குழந்தையோட வெயிட் வந்து பார்த்தோம்னா பிறப்பு எடை மிக குறைவாக இருப்பதனால இது ரொம்ப வந்து எடை குறைவான குழந்தை அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம், குறிப்பிடுறோம். இப்போ 45 வயசு மேற்பட்ட பெண்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது மேம்? 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இனப்பெருக்கம், அவங்க வந்து குழந்தை பேருசார இந்த பருவம் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அவங்க கடமைகள் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன வந்துடுறாங்க, பேருசார் பின் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதினரை சொல்றோம். இதுல நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க. நம்பர் 1 பார்த்தோம்னா இதய நோய் சம்பந்தமான வியாதிகளை அவங்க சந்திக்க நேரிடுகிறது. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அடுத்து 2வது பார்த்தோம்னா கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களது பெண்ணோட கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஒண்ணு, அடுத்து கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் என்று சொல்லக்கூடிய உள்ளுரையில அவங்களுக்கு வந்து கேன்சர் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வயதினருக்கு தான் அதிகமா இருக்கு. அடுத்து மார்பக புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வயது அப்படின்னா இந்த வயதுல தான் அதுக்கான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கக்கூடிய வயதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த நோய்களுக்கான அடையாள அறிகுறி வருவதற்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடியே பரிசோதனை வந்து மார்பக பரிசோதனை 40-44 வயசுல 40 to 44 வயசுலயே மார்பக பரிசோதனை சுய பரிசோதனை செய்து கொள்வது எப்படி, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா மேமோகிராம் எடுக்கணும், அதாவது அவங்க மார்பகத்துல எக்ஸ்ரே எடுத்து பரிசோதனை செய்து அவங்களுக்கு மார்பகத்துல ஏதாவது கேன்சர் புற்றுநோய்க்கான அடையாள அறிகுறி இருக்கா, அதற்கான கட்டியா இது சாதாரண கட்டியா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த டிஷ்யூ கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டியோட திசு பரிசோதனை செய்து கூட அதை வந்து என்ன பண்றாங்க பரிசோதனை செய்து அது அவங்களுக்கு இருக்கக்கூடியது புற்றுநோயா இல்ல சாதாரணமான ஒரு கடலையா அப்படிங்கறத மார்பக கடலையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஓகே மேம். இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம இருக்க நாங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றீங்க மேம்? கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னா முன்னாடியே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கர்ப்பப்பை வாயில இருக்கக்கூடிய திசு பரிசோதனை எடுத்துக்கொண்டாங்கன்னா அப்படி அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அவங்க முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தவிர பார்த்தா இந்த வயது பெண்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு புரை நோய் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அவங்க முட்டை பை இருக்கு இல்லையா, அதுல இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய முட்டை வந்து
தெரிச்சு விடணும். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய பார்த்தோம்னா முட்டைப்பை சுருங்கும் காரணத்தினால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் என்று சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு குறைவதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா எலும்பின் அடர்த்தி குறைவாதை ஆஸ்டியோபோரோசிஸ்னா அங்கங்கு துளை எலும்புகள்ல துளைகள் வருவதற்கான வாய்ப்பு, அதனால கீழே விழுந்தா அவங்க எலும்பு முறியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எலும்பு புரை நோய் அப்படின்னா என்ன மேம்? ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸும் ஆஸ்டியோபோரோசிஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொன்னா எலும்புல வந்து துளை ஏற்படுறது, அதை எலும்பு புரை நோய் அப்படின்னு சொல்றோம். இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்றோம், எலும்புகளுக்கு இடையே என்ன பண்ணுவோம்னா நடுவுல கார்டிலேஜஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகடு மாதிரி இருக்கக்கூடிய குருத்தெலும்பு இருக்கு. அந்த குருத்தெலும்பு என்ன ஆகும், தேய்மானம் ஆயிரும். தேய்மானம் ஆகிறதுனால எலும்புகள் ஒன்று உரசுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா எலும்புகள்ல வீக்கம், மூட்டு வீக்கம் பார்த்தோம்னா கை கால் கணுக்கால் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு எலும்பு வீக்கம் ஏற்பட்டு கால் நடக்க முடியாம இல்ல கை கால்களை அசைக்க முடியாத பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோய் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒண்ணு வந்து நம்ம இந்த வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு எதுக்கு வருதுன்னா, இந்த வயதுல வந்து ப்ரீ மெனோபாஸ் இல்ல மெனோபாஸ் பீரியட் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து மாதவிடாய் நிற்கும் காலத்துல இருக்கிறதுனால பாடி ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் நோயினால அவங்க வந்து ஆட்படுறாங்க, உள்ளாகிறாங்க. அப்ப அந்த உடற்பருமன் வரும்போது அவங்களுக்கு பார்த்தோம்னா நீரிழிவு நோய் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கு. இது பரம்பரை நீரிழிவு நோயாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய வயதுல இருந்தே அவங்களுக்கு 35 வயசுல இருந்தே அதற்கான அடையாள அறிகுறி தோன்ற ஆரம்பிச்சிடும். இது பார்த்தோம்னா வெயிட் அதிகமா இருந்தாலும் ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலகட்டத்தில் இவங்க நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு இவங்க வந்து சந்திக்க நேரிடுகிறது. அதனால இவங்களுக்கு சிறப்பு கவனம் இந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து டிசேபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய உடல் கை கால் இயக்க குறைபாடு அப்படின்னு சொல்றோம். இந்த டிசேபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கை கால் மட்டும் இயக்க குறைபாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது, கண் பார்வை மங்கல், அதனால கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா மென்டல் டிசார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனநலம் குன்றுதல் ஏற்படுவதற்கு அதிகமான சந்தர்ப்பம் இந்த வயதுல ஏற்படுறதுனால இந்த 3 வகையான குறைபாடுகளை நம்ம தவிர்க்கணும். கண் பார்வை குறைபாடு அதை சரி செய்யணும். அடுத்து பிசிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா உடல் ரீதியா ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுக்கணும். ஓகே மேம், இப்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடல் ரீதியாக இருக்கிறத விட உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது. அவங்க வந்து உளவியல் ரீதியாக வர பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது மேம்? மென்டல் என்று மன ரீதியாக அவங்க வந்து உளவியல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான அதுக்கான சால்வேஷன் என்று சொல்லக்கூடிய தீர்வுகளை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இதை சேவைகளாவோ மருத்துவ சேவைகளாகவும் செய்யலாம். அடுத்து கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை மூலமாகவும் செய்து அவர்களை வந்து நிவர்த்திக்கு கொண்டு வரலாம். அடுத்து டிப்ரெஷன். இந்த வயதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண் என்பவள் எப்பொழுதுமே சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, குழந்தை பருவத்தில் தனது தந்தையையும், அடுத்து அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா தனது கணவரையும், அடுத்து வயோதிக பருவத்துல வந்து அவங்க தனது குழந்தைகளையும் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைய பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். வேலைக்கு செல்லாத பெண்கள், இப்ப வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் அவர்களது ஊதியத்தை குடும்பத்தோட நன்மைக்காகவும் இல்ல கணவர் அந்த வீட்டு குடும்பத்தோட முக்கிய உறுப்பினராக இருக்கிறதுனால அவருக்கு அடிபணிஞ்சு அவர்கிட்ட எல்லா பணத்தையும் அவங்க ஒப்படைச்சிட்டு அவங்க ஒரு டிபெண்டா அவரை சார்ந்து வாழக்கூடிய நிலையில தான் இப்ப இருக்கிறாங்க. அப்படி பெரும்பாலும் பெண்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு மன உளைச்சல் என்று சொல்லக்கூடிய மன உளைச்சல் ஏற்படுகிறது. அப்ப ஒருத்தரை சார்ந்து இருக்க கட்டாயத்துல இது ஒரு தந்தையோ ஒரு கணவனோ அல்லது அதற்கு பின் தனது குழந்தைகளோ ஆதரவு கொடுக்காத நிலையில அவங்க அதிகமான மன அழுத்தம். இப்ப நம்ம பொதுவா நம்ம பெண்களை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இப்ப வயது வாரியாக நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப முழுமையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் லைஃப் டைம் என்று சொல்லக்கூடிய அவங்க வாழ்க்கையில ஃபுல்லா அவங்க வாழக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க சந்திக்கக்கூடிய முக்கிய 3 பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 சொன்னோம்னா ஜெண்டர் வயலன்ஸ். பாலின பாகுபாட்டால வர பிரச்சனைகள் பத்தி சொல்லுங்க மேம். பாலின பாகுபாடு என்று சொல்லக்கூடிய பாலின பாகுபாடுனால ஏற்படக்கூடிய வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வன்கொடுமை. அந்த பாலின பாகுபாடுனால ஏற்படக்கூடிய வன்கொடுமைனால பெண்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். இது பொதுவாக எல்லா கட்ட பெண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. நம்பர் 1. இரண்டாவதாக எடுத்துட்டோம் அப்படின்னா மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. மன உளைச்சல், மன அழுத்தம், இதனால அவங்க மனநோய்க்கு ஆட்பட்டு கூடிய இந்த காலகட்டத்தை அவங்க எல்லா வயதிலையும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய 10 to
45 வயசுக்கு மேற்பட்ட கூட அவங்க வயோதிகத்திலையும் ஒரு கட்டத்திலையும் இந்த மாதிரி தொல்லைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சர்டன் ஆக்குபேஷனல் அண்ட் என்விரான்மெண்டல் ஹெல்த் ஹசார்ட்ஸ் என்று சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சிலவிதமான வேலை செய்யக்கூடிய அல்லது அவங்க வசிக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்ப சூழல்ல இருக்கக்கூடியவங்க பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லம் ஏரியா என்று சொல்லக்கூடிய பின்தங்கிய இடங்கள்ல வசிக்கக்கூடிய நேரிடுகிறது. இதே ஒரு டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க பார்த்தோம்னா ரொம்ப கிரௌடட் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை நெரிசல் மிகுந்த இடங்கள்ல வசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. என்விரான்மெண்ட் அப்படின்னா அவங்க வாழக்கூடிய சுற்றுச்சூழல் அவங்களுக்கு சரியா அமையல அப்படின்னு சொல்லும் போது அவங்க நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது. அடுத்து பெண்கள் அப்படிங்கறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா ஜெண்டர் வயலன்ஸ் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு இப்போ உடல் ரீதியா ஏற்படும் வன்கொடுமைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். பொதுவாக பெண்கள் வீடுகளில் சந்திக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்னென்ன அப்படிங்கறது அதை வகைப்படுத்தி நம்ம இப்ப சொல்லலாம். அதுல என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்றோம். உடல் ரீதியாக ஒரு பெண் துன்புறுத்தப்படுதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு பெண் உடல் ரீதியா எப்படி எல்லாம் துன்புறுத்தப்படலாம்னா அவங்கள அடித்து உதைத்து துன்புறுத்துறது, அடுத்து அவங்கள வேற மாதிரி எப்படி அப்படின்னா ரொம்ப மோசமான வார்த்தைகளால துன்புறுத்தப்படுதல், இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியாது. அடி உதை அப்படிங்கும் போது இல்ல அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்கள வந்து ஒரு நெருப்பு பத்து வைக்கிறதுக்காக அவங்களே வந்து ஒரு ஃபயரிங் ஆக்சிடென்ட் வந்து உருவாக்கி அதுல பெண்களை கொண்டு போய் தள்ளக்கூடிய சூழ்நிலை கூட பெண்கள் நிறைய சந்திக்கிறாங்க. அது போல ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் டெத் என்று சொல்லக்கூடிய விபத்துக்கள் மூலமாக பெண்களை கொல்லக்கூடிய நிர்பந்தங்களும் நேரிடுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது மகளிர் நலம் சார்ந்த தகவல்களையும் மகளிருக்கு ஏற்படும் சவால்கள் பற்றியும் திருமதி தனம் அவர்கள் நம்மளிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்போம். என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.